السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد. قال الله تعالى: يطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: من فطر صائما فله أجر مثله. صدق النبي صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இப்போ ஒரு ஆஃபரான காலத்துல இருக்கோம். அது என்ன ஆஃபர் அப்படின்னா, நாம் குறைந்த அளவு அமல் செய்தால் அல்லாஹ் மிகப்பெரிய கூலி தருகிறான் என்பதாக அவ்வாறான ஒரு ஆஃபரான காலத்திலே நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுகிறாரோ, ஃபலஹு அஜ்ரு மிஸ்லிஹி, அவர் அந்த நோன்பை வைத்தவர் போலவே அவருக்கும் கூலி உண்டு என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வோட ஆஃபரை பாத்தீங்களா? எவன் நோன்பு வைக்க இயலாதவர் கூட ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவினால் அவருக்கும் அதே கூலி கிடைக்கிறது என்பதாக கூறியிருக்கிறார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமின்றி இந்த உணவளிப்பதை பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அஃலலு ஸதகத்தி, சதக்காவிலே மிகச் சிறந்தது அன்துஷ்பிய கபுதன் ஜாஇயன், ஒரு பசித்திருக்கும் ஒரு நபரின் வயிற்றை நிரப்புவது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த கடுமையான பசியில் இருக்கும் ஒரு நபரின் வயிற்றை நிரப்புவது என்பது அனைத்து சதக்காக்களையும் விடவும் இது சிறந்ததாக இருக்கிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறியிருக்கிறான், இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின்க, நிச்சயமாக இந்த நல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே பல பானங்களை எல்லாம் அருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறான். அவர்கள் அந்த அளவு அந்தஸ்தில் இருக்க என்ன காரணம் என்று அல்லாஹ் தஆலாவே அதையும் கூறுகிறான். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் அன்பை நாடி அவர்கள் மிஸ்கீன்களுக்கும் யத்தீம்களுக்கும் இன்னும் அடிமைகளுக்கு எல்லாம் அவர்கள் உணவளிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பசித்திருக்கும் நிலைமையில் இவர்கள் எல்லாம் உணவளிக்கிறார்கள். ஆகத்தான் அல்லாஹ்வின் அன்பு அதன் மூலமாக கிடைக்கிறது. அது மட்டுமின்றி அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அந்த நோன்பு வைத்தவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடியே தவிர இந்த உணவு அளிக்கவில்லை என்பதாக கூறுகிறார்கள். ஆக இதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தமும் கிடைக்கிறது. இந்த ஏழையான பசியில் இருப்பவர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பொருத்தமும் கிடைக்கிறது. இது மட்டும் இந்த அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌமி, அந்த நாளினுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாக்கிறான் என்பதாக இருக்கிறது. அந்த நாள் என்றால் மறுமை நாளினுடைய தீமை. அந்த நாளிலே பல தீமைகள் எல்லாம் நம்மை அடைய இருந்தாலும் இந்த உணவளிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா அந்த தீமைகளை எல்லாம் தடுத்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். ஆக இந்த உணவளிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை கொடுக்கிறான். ஒன்று அவனுடைய அன்பும், இரண்டாவது அவனுடைய பொருத்தம், மூணாவது அவன் அந்த மறுமை நாளிலே நமக்கு ஏற்படும் தீமைகளை எல்லாம் தடுக்கிறான். ஆக இந்த உணவளிப்பதன் மூலம் இத்தனை நன்மைகள் நமக்கெல்லாம் இருக்கின்றது. இது மட்டுமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறு ஒரு அமல் செய்ய வேண்டும், அந்த அமலின் மூலம் நான் சொர்க்கத்தை எந்த ஒரு தடையும் இன்றி அடைய வேண்டும் என்று கூற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஃஷு சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், அத்தஇமு தஆம், இன்னும் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவளிங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். கூறிவிட்டு யதுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் எந்த ஒரு கவலையும் இன்றி பயமும் இன்றி சலாமத்தாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ரமலான் மாதத்திலே நாம் மிஸ்கீன்களுக்கும் யத்தீம்களுக்கும் இன்னும் நோன்பாளிகளுக்கெல்லாம் நாம் உணவை ஏற்பாடு செய்து அதை வழங்கி நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.